உலகமே கொண்டாடிய அந்த தூதரின் மகள். ஆனால் அரண்மனை வாழ்வை விட வறுமையை விரும்பி ஏற்றுக்கொண்ட உன்னத பிறவி பாத்திமா நாயகி. அழகிய ஆடைகள், மென்மையான படுக்கைகள், இவை எவற்றிலும் அவர்கள் சுகம் கண்டதில்லை. கிழிந்த ஆடைகளை அணிந்த போதும் அவர்களின் முகம் ஒரு மலரைப் போல எந்நேரமும் மலர்ந்திருந்தது. தன் குடும்பத்திற்கு துணி வாங்கும் போதும் தமக்கென ஒரு துண்டு துணியை கூட அவர்கள் கேட்டுப் பெற்றதில்லை. புதுமணப் பெண் பாத்திமா நாயகி அன்றைய தினம் தன் தந்தையார் மணவிழாவிற்கென வாங்கித் தந்த விலைமதிப்பற்ற புதிய ஆடையை அணிந்திருந்தார். அப்போது வெளியே கேட்ட யாசகரின் குரல். தயங்காமல் தன் மண ஆடையை கழற்றி அவரிடம் வழங்கிவிட்டு பழைய ஆடையை அணிந்து கொண்டார். ஏன் மகளே இப்படி என்று தந்தை நபிகளார் கேட்டபோது, நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, பிறருக்கு வழங்கும் போது உங்களிடம் உள்ளதிலேயே சிறந்ததை வழங்குங்கள் என்று. அதைத்தான் செய்தேன் என்று அந்த பெண்மகள் சொன்னபோது அண்ணலாரின் கண்கள் அன்பால் நிறைந்தன. அதே பாத்திமா நாயகி தன் இறுதி நாட்களில் தந்தையின் அருகே அமர்ந்து கண்ணீர் ஆறாகப் பெருக அந்த பிரிவை தாங்க முடியாமல் கதறி அழுதார். அப்போது நபிகள் நாயகம் அவர்கள் பாத்திமாவின் காதில் ஏதோ சொல்ல அவர் உடைந்து அழுதார். ஆனால் மறுநொடி மீண்டும் ஏதோ சொல்ல பாத்திமாவின் முகம் நிம்மதியால் மலர்ந்தது. என்ன சொன்னீர்கள் என்று ஆயிஷா பிராட்டியார் கேட்டபோது பாத்திமா சொன்னார், என் தந்தை பிரிய போகும் செய்தியை சொன்னார்கள், அதை கேட்டு அழுதேன். மறுநொடி நீயே முதலில் என்னை சுவர்க்கத்தில் சந்திப்பாய் என்றார்கள். அந்த நிம்மதிதான் என் வதனத்தில் அன்பின் உச்சம். அதுதான் பாத்திமா நாயகம்.